நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கைதை கண்டித்து ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் போராட்டம். மத்திய கல்வி அமைச்சரின் உருவப்படத்தை எரிக்க முயன்றதால் ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் பரபரப்பு. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய கரப்பன்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகைக்குண்டு வீசிய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசின் இந்த கைதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அரண்மனை முன்பு கண்டன போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் கோபால் அறிவுறுத்தலின்படி நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட தலைவர் தெய்வேந்திரன் தலைமை வகித்தார். போராட்டத்தின் போது நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அவரது புகைப்படத்தை எரிக்க காங்கிரசார் முயன்றனர். அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கலைந்து போகச் செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரமேஷ் பாபு, ஜோதிபாலன், ரெங்கநாதன், சரவணகாந்தி, நகர் தலைவர் கோபி, வட்டார தலைவர் காருகுடி சேகர், நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன், ஆர் கணேசன், பெரியார் பாண்டி, திருப்புல்லானி வட்டார தலைவர் சேதுபாண்டி உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஏற்பாடுகளை ராமநாதபுரம் நகர் தலைவர் கோபி செய்திருந்தார். ரைட்